இது மகிமை நேரம். தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் ஆதியாகமம் 24:1. ஆதியாகமம் 24:1. ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். குடும்பத்தின் நன்மைக்காக, குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக குடும்பத்திலே இருக்கிறவர்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த வாரத்திலே நாம் தியானித்து வருகிறோம். இந்த உலகத்திலே நமக்கு கர்த்தர் தந்திருக்கிற விலையேறப்பெற்ற ஒரு நன்மை, ஒரு கிஃப்ட் குடும்பம் என்று நாம் சொல்லலாம். ஆண்டவர் தந்திருக்கிற நம்முடைய குடும்பத்துக்கு நாம் செய்ய வேண்டிய பங்கு நமக்கு உண்டு. ஏனோ தானோ என்று நாம் வாழாமல், வீட்டில் உள்ளவர்களையே பகைவர்களாக நாம் எண்ணாமல், அவர்களை நேசித்து அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் நமக்கு உண்டு. அதைத்தான் இந்த வாரத்திலே நாம் தியானிக்கிறோம். நம்முடைய குடும்பத்துக்காக நாம் என்ன செய்ய முடியும் என்ற வேதத்தின் அடிப்படையிலே நாம் தியானித்து வருகிறோம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ஆபிரகாமின் குடும்பம். கர்த்தர் ஆபிரகாமின் குடும்பத்தை ஆசீர்வதித்தார். ஆபிரகாமை சகல விதங்களிலும், ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆண்டவர் ஆசீர்வதித்து வந்தார் என்று பார்க்கிறோம். எந்த பக்கத்திலேயும் குறையில்லாமல் எல்லா விதத்திலேயும் கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆபிரகாமின் வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது 75 வயது வரை அவருக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. ஆண்டவர் அப்பொழுது தரிசனமாகி சொல்லுகிறார், நீ இந்த ஊர் என்கிற கல்தேருடைய பட்டணத்தை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நீ நடந்து திரி. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். நம்புவதற்கு ஏதுவில்லாத சமயத்திலே கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கு சந்ததியை தருவேன், உன் சந்ததியை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஆனால் அதற்கு நிபந்தனையாக ஒரு காரியமும் சொல்லுகிறார், உன்னுடைய விசுவாசத்தை நீ வெளிப்படுத்தும் பொருட்டு தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அங்கே நடந்து திரி, இந்த கல்தேர் தேசத்தை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி ஆபிரகாம் ஆண்டுடைய வார்த்தைகளை நம்பி புறப்பட்டு போகிறார். இந்த தேசம் எல்லாம் அவர் நடந்து திரிகிறார். நடந்து திரியும் பொழுது அவருக்கு பிரச்சனைகள் வருகிறது. அவருடைய மனைவி அழகுள்ள ஸ்திரீ என்று சொல்லி அபிமெலேக்கு எடுத்து கொண்டு போகிறார் வீட்டுக்கு. அங்கே கர்த்தர் அவருக்கு உதவி செய்கிறார். சொப்பனத்திலே அபிமெலேக்கை எச்சரித்து, நீ வைத்திருக்கிற அந்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தா என்று சொல்லி எச்சரித்து அனுப்பி விடுகிறார். வழியிலே பிரச்சனைகள், பஞ்சம் வருகிறது, போராட்டங்கள் எல்லாம் இருந்த பொழுதிலும் ஆபிரகாம் அது எல்லாவற்றையும் சகித்து கொண்டு கர்த்தருக்காக முன்னோக்கி போய்கொண்டே இருக்கிறார். அந்த எகிப்திய ஜனங்களை போல அந்த பார்வோனின் அடிமைத்தனமானாலும் காரியமில்லை, அந்த கொம்மட்டிக்காயும் அந்த கீரைகளும் நன்றா இருந்தது என்று பழைய வாழ்க்கையை நினைக்காமல் இந்த பாடுகளெல்லாம் சகித்து விட்டு கர்த்தர் சொன்னார் என்பதற்காக அவர் அந்நிய தேசத்திலே பரதேசியாக அவர் நடந்து திரிகிறார். திரும்ப 99வது வயதிலே கர்த்தர் அவருக்கு நேராகவே காட்சி தருகிறார். மம்ரேன் சமபூமியிலே தேவன் தரிசனமாகி, நான் ஒரு உற்ப கால திட்டத்திலே சாராள் ஒரு குழந்தையை அணைத்து கொண்டிருப்பாள் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறார். அப்படியே ஆசீர்வதிக்கப்பட்ட ஈசாக்கை சந்ததியாக ஆண்டவர் கொடுத்து ஆபிரகாமின் வாழ்க்கையை சகல காரியங்களிலும் ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாம் வெள்ளியும் பொன்னுமுடைய சீமானா இருந்தார் என்று சொல்லி வேதத்துல நான் பார்க்கிறோம். ஆபிரகாமின் குடும்பம் ஒன்றுமில்லாமல் இருந்த, வீணாய் போய்விடுமோ என்று இருந்த ஒன்றுமில்லாத அந்த குடும்பம் இவ்வளவு ஆசீர்வதிக்கப்படுவதற்கு பிரதானமான காரணமாக வேதம் சொல்வது அவருடைய விசுவாசம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள், ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், ரட்சிக்கப்பட்டோம் என்று சொன்ன ஜனங்கள் அவசியம் காட்ட வேண்டிய ஒரு சுபாவம், அவசியம் வளர வேண்டிய ஒரு குணாதிசயம் கர்த்தரை விசுவாசிக்கிற விசுவாசம். இந்த விசுவாசம்
நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்குள்ளே வருகிறது. ஆனால் அது அப்படியே இருக்கக்கூடாது, அது வளர வேண்டும், அது பெருக வேண்டும். விசுவாசத்திலே நாம் வளர வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசத்திலே நாம் பெருக வேண்டும், அது பரிபூரணமாக வேண்டும். அது பரிபூரணமாகும் வரைக்கும் நாம் அதிலே வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறது. நீங்களும் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களானால் உங்களிலே காணப்பட வேண்டிய ஒரு பிரதானமான குணம் விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்க கூடாது. ஏனெனில் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் நம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர். விருதாவா என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சந்ததிக்கு கட்டளையிடவில்லை என்று வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தரை விசுவாசிக்கிற விசுவாசத்திலே நாம் வளர வேண்டும். சின்னதாக நமக்கு தொடங்குகிற, ரட்சிக்கப்படும் பொழுது சின்னதாக தொடங்குகிற அந்த விசுவாசம் நம்மிலே வளர வேண்டுமானால் ஆண்டவரோடு உள்ள ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். அவரை தேட வேண்டும், அதிகாலையில் அவரை தேட வேண்டும், அவருடைய காரியங்களிலே நாம் ஈடுபட வேண்டும். அவரோடு கூட நாம் நடக்கும் பொழுது அந்த விசுவாசம் நமக்கு பெறுகிறது. கர்த்தரோடு கூட நடந்த அந்த சீஷர்களுக்கு ஆண்டவர் அந்த விசுவாசத்தை அதிகமாக கற்றுக் கொடுத்தார். மார்த்தாள் மரியாள் என்பவருடைய சகோதரன் மரித்து போனான். கர்த்தர் 2 நாட்கள் கழித்து அங்கே போகிறார். 2 நாள் அவர் தங்கிவிட்டு சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் ஆகிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இயேசு கிறிஸ்துவை நேசித்த ஒரு குடும்பம் அங்கே அழுது கொண்டிருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷர்கள் விசுவாசத்திலே வளர்ந்தால் அது அவருக்கு சந்தோஷமாக இருக்கிறது. விசுவாசம் அத்தனையாக முக்கியமானது. ஆண்டவர் அந்த விசுவாசத்தை அப்படி அவர்களுக்கு படித்து கொடுத்தார். ஆனால் அவர்கள் விசுவாசம் இல்லாமல் போன பொழுது கர்த்தர் அவர்கள் மேல் கோபப்பட்டார். அந்த காற்றும் புயலும் அடித்து படகு கவிழ போகும் பொழுது இயேசுவோ நித்திரையாயிருந்தார். ஐயரே மடிந்து போகிறோம் என்று எழுப்பின பொழுது ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று அவர்களிடத்திலே கேட்டார். நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட அப்படிதான். நாம் விசுவாசத்தில் வளர்வதற்காக ஆண்டவர் நமக்கு காரியங்களை சொல்லித் தருவார், அதன் வழியாக நம்மை நடத்துவார். ஆனால் கடினமான சூழ்நிலைகளிலே அவரை விசுவாசியாமல் போகும் பொழுது கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருப்பதில்லை. ஒரு நிமிடம் கண்களை மூடி உங்களை ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, அந்த விசுவாசத்தை எனக்கு தாரும் என்று கேளுங்கள். ஏசப்பா, எனக்கு விசுவாசம் வேண்டும், என்னை நீர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பீர். என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்கள் இதை, ஆண்டவரே என்னை நீர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பீர், என்னை பெருகவே பெருக பண்ணுவீர், என் வாழ்க்கையின் குறைகள் எல்லாம் மாறிவிடும், என்னுடைய குடும்பம் ஆசீர்வாதமாக மாறும், 1000 தலைமுறைக்கு நீர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தீர், விசுவாசத்தின் நிமித்தம் ஆசீர்வதித்தீர். அந்த விசுவாசத்தை எனக்கும் தாரும், என்னையும் ஆசீர்வதியும், என் குடும்பத்தின் குறைகள் எல்லாம் நிறைவாகும்படி, என் குடும்பத்தில் இப்பொழுது இருக்கிற அந்த போராட்டங்கள் வேதனைகள் எல்லாம் மாறி போகும்படி உம்மை விசுவாசிக்கிற விசுவாசத்தினால் என்னை நிரப்பும், என்னை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்துல கேட்கிறேன், இயேசுவின் நாமத்துல நாங்க ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மகிமை